லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜோதிட ரீதியாக ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறார், இன்னொருத்தர் ஒரு மாதிரியாக இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க 5 விரலும் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனிதர்கள் குணநலன்கள் கேரக்டர்ஸ் வேறு மாதிரி ஒருத்தர் ஒரு மாதிரியாக இருக்க. ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருப்பார், ஒருத்தருக்கு சோம்பல், ரொம்ப நிதானமாக இருப்பார். ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்தால் கூட டப்பு டப்புன்னு எந்திரிச்சு ஓடாமல் கொஞ்சம் நிதானமாகவே எதுலேயும் செயல்படக்கூடியவர். ஒருத்தரை பார்த்திங்கன்னா தேவையான நேரத்தில் நிதானமாகவும் தேவையான நேரத்தில் கோவப்படுற தன்மையாகவும் இருப்பார். ஒருத்தர் மகா கஞ்சனாக இருப்பார், ஒருத்தர் பெரிய வள்ளலாக இருப்பார். முரண்பாடுகள் அடங்கியது தானே வாழ்க்கை, முரண்பாடுகள் அடங்கியது தான் எல்லா நிலைமைகளையும். ஏன்னா வாழ்க்கையே முரண்களின் மேலே தான் அமைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஜோதிடர் நான். ஆக மனிதர்கள் தங்களுக்குள் குணங்கள் வேறொரு மாதிரியாகவும் தோற்றங்கள் வேறு மாதிரியாகவும். உண்மையை சொல்லப்போனால் இந்த தோற்றங்கள் அமைப்புகளில் ஒருத்தர் உயரமாக இருக்கிறது குள்ளமாக இருக்கிறது எல்லாமே நம்முடைய அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த கிரக தாக்கங்கள் லக்னங்கள் ராசிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் இருக்குது. சனி லக்னத்தோடு தொடர்பு கொண்டு விட்டாலே, பாவத்துவமாக தொடர்பு கொண்டு விட்டாலே ஒருவர் கண்டிப்பாக குள்ளமாக இருப்பார். ஒருவர் லக்னத்தில் இயல்பான சனியோ பாவத்துவமான சனியோ இருக்குதுன்னு வைங்க, அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் குறிப்பாக கும்ப லக்னமாகி அதில் சனி இருந்தால் அவர் கண்டிப்பாக குள்ளம்பமாக இருப்பார். அதே மேஷ லக்னமாகி சனி இருந்தார்னு வச்சுக்கோங்க, நடுத்தர உயரம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். அப்போ கூட அவர் 7 அடி உயரம் இருக்க மாட்டார். அப்போ சில நிலைகளில் கிரகங்கள் ராசிகளின் மீது அமையக்கூடிய சில அமைப்புகளே அதனுடைய தாக்கங்களே ஒருவருடைய கேரக்டர் உருவ சார்ந்த விஷயங்கள் அவர் வாழுகின்ற வாழ்க்கை அமைப்புகளை தீர்மானிக்கின்றன. சரி, இப்போ இதுக்கு பேஸ் என்னங்க? 12 வீடுகள் இருக்கின்றன, 9 கிரகங்கள் இருக்கின்றன. இந்த 12 வீடுகள் 9 கிரகங்களுடைய அந்த சுற்று வளைய அமைப்பு எப்படி எந்த கிரகம் எந்த இடத்தில் போய் உட்காருகிறதோ அதன் அடிப்படையில் தான் நிறைய பேருடைய விஷயங்களே அங்கே தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவேன். அப்போ 12 வீடுகள் 12 ராசிகள் 12 ராசி வீடுகள் தான் லக்னங்கள்னு சொல்லப்படுகிறது. இதில் வேறு பெரிய குழப்பம் நிறைய பேருக்கு தெரியாது. எப்படின்னா ராசி தான் நிறைய பேர் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நாங்கள்லாம் ராசி பலன் சொல்கிறோம்ல, நான் பேசுகின்ற ராசி பலனே பொதுவான ராசி பலன் தான் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் ஒரு மேஷ ராசியோ ஒரு துலாம் ராசியோ ஒரு விருச்சிக ராசியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 850 கோடி பேரை அவ்வளோ வரையும் 12 விதமாக பகுதிகளாக பிரித்து சொல்லப்படுவது தான் ராசி. ஒரு ராசியில் 60லேருந்து 70 கோடி பேர் 80 கோடி பேர் கூட கண்டிப்பாக இருப்பாங்க. 60-70 கோடி பேர் நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனால் இதையும் தாண்டி ஜோதிடத்தில் லக்னம் என்கின்ற ஒன்று உண்டு. துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லா இருக்கும் ஆகா ஓகம்னு சொல்கிறோம். அப்போ துலா ராசிக்காரங்க எல்லாரும் நல்லா இருந்துடுறாங்களா? நிச்சயமாக நன்றாக இருப்பதில்லை. அந்த துலா ராசிக்காரங்களில் கூட நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, நீங்கள் தான் ராசி பலனில் ரொம்ப ஆகா ஓகம்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் இல்லைங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஆனால் மனிதர்களுக்கென்று துல்லியமாக ராசியையும் தாண்டி ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருந்துதானே ஆக வேண்டும். தனித்தனியாக ஒருவருடைய கைரேகை போல் இன்னொருத்தருடைய கைரேகை இருக்கிறது இல்லையே, இதைத்தான் நாங்கள் லக்கணம்னு சொல்கிறோம். ராசி என்பது 24 மணி நேரத்தில் ஒருவர் பிறக்கக்கூடிய நீங்கள் துலா ராசின்னு வைங்க, உங்கள் அன்னைக்கு நீங்கள் பிறந்த அன்னைக்கு ஒரு 24 மணி நேரத்திற்கும் மேலாக கண்டிப்பாக துலாராசியாகவே இருக்கும். ஒரு ராசி என்பது 2.25 நாள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த 2.25 நாளும் பிறக்கக்கூடிய எல்லாரும் துலாராசியாக தான் இருப்பாங்க. அதற்குள்ளும் ஒரு நுணுக்கமாக 2 மணி நேரம் அடங்கிய ஒன்றை நாங்கள் ஜோதிட ரீதியாக லக்கணம் என்று சொல்லுகிறோம். இந்த லக்கணம் ஒரு மனிதனுடைய தனித்தன்மையை தீர்மானிக்கக்கூடியது, ராசியை விட மேம்பட்டது. ராசி என்பது 2.25 நாள். அப்போ அந்த 2.25 நாளுக்குள்ளே ஒரு பகுதியாக சுருக்கி கொண்டே வந்தால் 2 மணி நேரம்ன்றது மிக துல்லிய பகுதி இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு 12 லக்கணங்கள் வரும். இந்த ஒரு நாளுக்கு 12 லக்கணங்களில் பிறக்கக்கூடிய அனைவருமே 12 வகையான வித்தியாசப்பட்டவர்கள். ஆக ராசி என்பது 2.25 நாட்களுக்கு பொதுவானது. அந்த 2.25 நாள் பிறக்கக்கூடிய அனைவருமே ஒரே ராசியை சேர்ந்தவராக இருப்பார்கள். லக்கணம் என்பது அந்த ஒரு நாளுக்குள்ளேயே 2.25 நாளுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 50 லக்கணம் வந்துடும் இல்லையா? 2 மணி நேரம் லக்கணம். ஆக 24 மணி நேரம் கொண்ட பூமியின் ஒரு சுற்றில் 12 லக்கணங்களிலும் குழந்தைகள் மனிதர்கள் மாறி மாறி பிறப்பார்கள். இந்த 12 லக்கணங்களின் அமைப்புகள் அப்போது எப்படி இருக்கின்றன? இந்த 12 லக்கணங்கள்னால் என்ன? அதை தாங்க அந்த ராசி வீடு தாங்க. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளை தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 மணி நேர அமைப்பில் உங்களுடைய நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்களோ அந்த நேரத்தில் அந்த லக்கணம் எப்படிப்பட்ட அமைப்பு, லக்கணத்தினுடைய தன்மை என்ன? நீங்கள் பிறக்கும் பொழுது
பூமி எந்த ராசியில் சென்று கொண்டிருக்கிறதோ அதை வேறு மாதிரி சொல்லுவோம். கிழக்கே எந்த ராசி உதயமாகிறதோ அதாங்க லக்னம்னு சொல்லுவோம். பூமி ஒரு சூரிய வளைய பாதையில் போய்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் பிறக்கும்போது பூமி அதனுடைய கிழக்கு பாதையில் எந்த ராசி உதயமாகி கொண்டிருக்கிறதோ அதுவே அந்த குழந்தையுடைய லக்னம். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ராசி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் லக்னங்கள் மாறுவது போன்ற ஒரு அமைப்புகள் இருக்கிறது. ஆக உங்களுடைய லக்னமே துல்லியமான தொழித்தம். ஒரு பெரிய அளவில் உங்களுடைய லக்னத்தோடு தொடர்பு கொள்கின்ற கிரகங்கள் எப்படிப்பட்ட தன்மை என்பதை வைத்து தான் பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. அதை ஆதாரமாக வச்சோம். அந்த லக்னத்தை மூளை என்கின்ற ஒரு தலைக்கு, இன்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய உடம்புக்கு பிரதானமான ஒன்று தலை. அந்த தலைக்குள் இருக்கின்ற மூளை. இந்த மூளையை ஒத்தது, தலையை ஒத்தது தான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம். அதுவே உங்களை பிரதிபலிக்கிறது, உங்களுடைய கேரக்டரை பிரதிபலிக்கிறது. அப்போ 12 லக்னங்களில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத இப்போது சுருக்கமாக தனித்தனியாகவே பார்க்கலாம். ஒரு லக்ன தொடர்புகள் எப்படி இருக்கும், ராசியும் லக்னமும் ஒன்றிணைந்த அமைப்புகளில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருப்பாங்கன்றதை இப்போது பார்க்கலாம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசி லக்னம் இந்த அதிபதி, மகர லக்னக்காரர்களுக்கு அதிபதியே சனி தான். பொதுவாக சனி சோம்பல், நிதானம், மந்தம் போன்றவைகளை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா? ஆனாலும் அவருக்கும் ஒரு விதிவிலக்கு இல்லையா? கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி, கும்பத்தை லக்னமாக வைத்திருக்கக்கூடிய சனி மந்தத்தை செய்வார் என்றாலும் கூட மகரத்தில் இருக்கக்கூடிய சனி, மகரத்தை லக்னமாக கொண்ட சனி கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆளாக இருப்பார். அதாவது ரொம்ப ஓவராக மந்தமாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாக செய்யக்கூடிய அமைப்புகள் மகரத்திற்கு உண்டு. ஏன்னா கும்பம் ஸ்திர ராசி, மகரம் சரராசி. சரராசிகள் எப்போவுமே ஸ்பீடாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆக சரராசியில் கண்டிப்பாக கும்பத்தில் ஒருத்தர் பிறந்து லக்னத்திலேயே சனி இருப்பது நல்லது அல்ல. அப்படி லக்னத்தில் சனி இருந்தால் அவர் சுபத்துவமாக இருக்க வேண்டும். குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகளில் இருந்தால் அந்த தோஷம் என்கின்ற, அந்த குறை என்கின்ற, மந்தத்தனம் என்கின்ற அமைப்புகள் விலகும். ஆனால் மகரம் அப்படி இல்லைங்க. மகரத்தில் சனி இருந்தாலே அவர் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் கூட ஸ்பீடாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சரி, மகர லக்னக்காரர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? உழைப்பிற்கு அஞ்சாதவர், கடுமையான உழைப்பாளியாக இருப்பார். ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப பெரிய உழைப்பாளியாக இருப்பார். உழைப்பின் உன்னதத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவராக கண்டிப்பாக இருப்பார். பங்கமற்ற உழைப்பு, தயக்கமில்லாத உழைப்பு, ஒர்க்கஹாலிக்னு சொல்கிறோம் இல்லையா, அடிக்ட். என்னையோனும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. 5 மணிக்கு மேலே சில பேர் ஆஃபீஸில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் அந்த மகர லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. இதுக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கணும். உழைப்பிற்கு அடிமையாக இருப்பதற்கு, இந்த மாதிரியான அமைப்புகள் வேலை செய்வதற்கு 6ஆம் இடத்துடைய சுபத்துவ பாபத்துவம் காரணம். ஆக மகர லக்னத்திற்கு லக்னத்திலேயே சனி இருப்பது பெரிய தோஷம் கிடையாது. ஆனால் இந்த சனி பௌர்ணமி சந்திரன் பார்வை அல்லது இணைவு, சுக்கிரனோடு இணைவு அல்லது பார்வை, குருவோடு இணைவு அல்லது பார்வை, அட்லீஸ்ட் தனி புதனாவது அவர் கூட இணைஞ்சு பார்த்திருந்தார்னா பெரிய யோகத்தை செய்வார். மகர லக்னக்காரர்கள் உழைப்பாளிகளாக இருப்பார்கள், சந்தேக பிராணிகளாக இருப்பார்கள். கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். சந்திரன் சனி சேர்ந்திருந்தால் குழப்பங்கள் கண்டிப்பாக உண்டு. சந்திரனுடைய இருள் தன்மையை பொறுத்து தேய்பிரையாக இருக்கிறாரா, ராகுவோடு இருக்கிறாரா, கேதுவோடு இருக்கிறாரா, சனியின் பார்வையை பெற்றிருக்கிறாரா, ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்புகளை அடைந்திருக்கிறாரா என்பதை பொறுத்து இந்த இடத்துல குழப்ப குணம். நீங்கள் அதை கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணணும். ஜோதிடம்ன்றது காம்பினேஷன். நான் அடிக்கடி சொல்வதை போல யானையை முழுசாக பார்க்கறது, யானையோடைய துதிக்கையை மட்டும் பார்த்துட்டு உருளையாக இருக்குது, காலை மட்டும் பார்த்துட்டு தூண் மாதிரி இருக்குது, வாழை மட்டும் பார்த்துட்டு குச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காம யானையை ஒட்டுமொத்த உருவமாக பார்க்கும்போது எப்படி யானை தெரிகிறதோ அப்படித்தான் 12 பாவகங்கள், 9 கிரகங்கள் அதனுடைய சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை பொறுத்து தான் பட்டுன்னு சொல்லலாம். இந்த அமைப்பின் அடிப்படையில் மகர லக்னக்காரர்கள் சந்தேக பிராணிகளாக, சற்று நிதானம் உடையவர்களாக, யாரையும் நம்பாதவர்களாக, தனக்குத்தானே எதையும் அப்படியே ரகசியமாக அழுத்தி வைத்துக் கொள்பவர்களாக, அதே நேரத்தில் உழைப்பாளிகளாக இருப்பார்கள். இந்த லக்னத்திற்கு பூரண ராஜயோக கிரகம் சுக்கிரன். யார் கேட்டாலும் சுக்கிரன் கிடக்கூடாது. 5 10 கூடையவர்கள். ஒரு கோணத்திற்கும்
ஒரு கேந்திரத்திற்கும், ஒரு கோணம் என்பது 5, கேந்திரம் என்பது 10, ஒரு கோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த மகர லக்னத்தின் அதிபதியான மகர லக்னத்தினுடைய ராஜயோகாதிபதியான சுக்கிரன் எல்லா லெவல்லையும் அங்கே 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் மிகப்பெரிய யோகங்க. சுபர்கள் கோணத்தில் இருப்பது நல்லது என்பதன் அடிப்படையில் மகர லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு இருந்து 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து 9ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க, லக்னத்தில் சனி இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்களாக இருப்பாங்க. நான் சொல்கிறது அப்படியே மனக்கணக்கில் போட்டு பாருங்கள். லைஃப் சேனலில் கூட அடுத்து வந்து அப்படியே கட்டம் கூட போட சொல்கிறேன். இதுக்கு அடுத்தடுத்து வேறு மாதிரியான இது இருந்தால். இப்போ நான் சொல்கிறது அப்படியே மனக்கணக்காக போட்டு பாருங்கள். எப்படி மனக்கணக்கானா, லக்னத்திலேயே மகர லக்னத்தில் சனி இருக்கிறார், 5இல் சுக்கிரன் இருக்கிறார், 9ஆம் வீடான கன்னியில் குரு இருந்து சனியவும் சுக்கிரனையும் பார்க்குறான்னு வைங்க. அட்டகாசமான ஒரு நல்ல பெரிய அளவில் மல்டி மில்லியனர் என்று சொல்லப்படக்கூடிய உழைப்பின் மூலமாக சனியின் காரகத்துவங்களின் மூலமாக, சனியின் காரகத்துவங்கள் என்ன? ஏரோப்ளேனு, காரு, பைக்கு, இயந்திரம், மிஷினரிஸ், விவசாயம், விவசாய கருவிகள், பூச்சி மருந்து, ஆசிட்டு, பார் என்று சொல்லப்படக்கூடிய லிக்கர், சரக்கு, அதாவது என்ன பிராண்டி, விஸ்கி, சாராயம் என்பது போன்ற அமைப்புகள் எல்லாத்துக்கும் சனி தாங்க காரணம். குப்பை கூலத்தில் ஒருவர் சம்பாதிக்க வைக்கக்கூடியதும் சனி தாங்க. ஆக இந்த இடத்துல சுக்கிரன், சனி, புதன் ஆகிய அந்த 3 கிரகங்கள் மகர லக்னத்துக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியாக செயல்படக்கூடிய கிரகங்களாக இருக்கும். ஒரு பருவத்தில் ஒருவர் ராகு தசையில் பிறந்திருக்கிறார், குருதசை 20-25 வயசில் முடிஞ்சிருச்சு. 25 வயதிலிருந்து சனி தசை, புதன் தசை, சுக்கிர தசை என்பது போன்ற கிரகங்களுடைய தசை வருமாயின் மகர லக்னக்காரன் கொடுத்து வைத்தவன். வாழ்க்கையில் மகரம் என்பது சிகரத்தை எட்டக்கூடிய அமைப்புள்ள அந்த சனி, புதன், கேது, சுக்கிர தசைகள் கண்டிப்பாக அமையும். ஒன்று தான், அது அடிக்கடி நான் சொல்லுவேன். என்னுடைய மகர லக்னம் என்கின்ற என்னுடைய குருஜி டிவி சேனலில் இருக்கக்கூடிய மகர லக்னம் என்கின்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட இது தெரியும். புதன் மட்டும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. 6ஆம் அதிபதியான புதன் 9ஆம் இடத்தோடு தான் தொடர்பு கொள்ளணும். 6, 9 கூடிய பாக்கியாதிபதியான புதன் 12ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ இருந்தால் கடுமையான கெடுபலன்களை கண்டிப்பாக செய்வார். ஆக ஒவ்வொரு அமைப்பிலும் 1ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் சுபத்துவமாகி, 2ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் ஓரளவிற்கு நன்மையே. சனி கோணங்களில் இல்லாமல் கேந்திரங்களில் இருந்து, இயற்கை பாவர்கள் கேந்திரங்களில் இருந்தால் நல்ல பலன்களை செய்வார்கள் என்பதன் விதிப்படியின் அடிப்படையில் 4, 7, 10ஆம் இடங்களில் சனி வலுத்திருந்து குரு சுக்கிர தொடர்புகளில் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகளில் இருந்தால் சனி திசை 19 வருஷம் ஓரளவுக்கு நல்லா தூள் கலப்போம். இதனை அடுத்து புதன் திசையும் இது மாதிரி 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் பாக்கியத்தோடு தொடர்பு கொண்டு அல்லது கோண அமைப்புகளிலிருந்து அல்லது லக்னத்திலேயே திக்பலமாக இருக்கிறார் அப்படின்னு வைங்க, சூப்பராக இருப்பார். சனி 7ஆம் இடத்துல இருந்தால் நல்லதா கெட்டதுங்களா ஐயா? பௌர்ணமி சனி 7ஆம் இடத்துல இருந்தார்னா கடகத்தில் இருப்பார்னு அர்த்தம். கடகாதிபதியாகிய சந்திரன் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் பொழுது சனி அங்கே இருந்தார்னா உண்மையிலே நல்லதுங்க. கடகம் இருக்கின்ற வீடு ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோக பலன்களை அவர் செய்வார். சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருப்பது முதல் தர யோகம், 10ஆம் இடத்தில் இருப்பது 2ஆம் தர யோகம். 9ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் நீச்சனாக இருந்தாலும் அங்கே மீனத்தில் சந்திரன் இருந்து அதியோக அமைப்பில் அவர் இருக்கும்போது நீச்சனாக இருந்தாலும் கூட சுக்கிரன் நல்ல பலன்களைத்தான் செய்வார். ஆக சனி, புதன், கேது, சுக்கிரன் இந்த பெல்ட் வரும் பொழுது மகர லக்னக்காரர்களுக்கு ஒரு குறைவற்ற செல்வம், நல்ல வசதியான வாழ்க்கை போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரி, அடுத்து சாதகமற்ற பலன்கள் வந்துடுவோம். எப்போவுமே குருஜி நல்லதைத்தான் அதிகமாக சொல்லுவார்னு ஒரு கெட்ட பேர் வேறு எனக்கு இருக்குது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், மனிதன் நல்லதாக வாழ பிறந்தவன், நல்லதாக சிந்திக்க பிறந்தவன், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசிக்க வாழ்த்த பிறந்தவன் தான் உண்மையிலேயே மனுஷன். அதனால் எப்போவுமே பாசிட்டிவை மட்டும் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நெகட்டிவ்னு உள்ளே இருக்கத்தானே செய்யுது. எல்லாருமே பாசிட்டிவாக இல்லையே, நம்மள எல்லாருமே நல்லா இல்லையே, குறிப்பிட்ட சிலர் அதிகம் பேர் நல்லா இருந்தாலும் குறைந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கல்ல. அப்போ மகர லக்னத்தில் பிறந்து கஷ்டப்படுகின்ற அமைப்பு எப்படி இருக்கும்? மகர லக்னத்தில் பிறந்து லக்னத்திலேயே சனி பாபத்துவமாக இருந்தால், 2ஆம் இடத்துல சனி பாபத்துவமாக இருந்தால், உச்சனாக 10ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட அவர் அங்கே ராகுவோடு அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து ஒரே நேரத்தில் செவ்வாய், ராகு இருவரோடும் இணைந்து பார்க்கப்பட்டு போன்ற அமைப்புகளில் அமாவாசை சந்திரனுடைய தொடர்புகளை பெற்றிருந்தால் சனி நல்லா இருக்காது. அந்த அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் குறையுள்ளதாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக லக்னாதிபதியை ஒழுவை பொறுத்து தான் இங்கே எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. இந்த மாதிரியான நிலைமையில் சனி தசா நடத்தக்கூடாது, சனியோடைய தசை வரக்கூடாது. அமாவாசை சந்திரனோடு சனி இருந்தார்னா என்ன அர்த்தம்? சந்தேக பிராணி, தெளிவற்றவர், மனநிலை சரியில்லாதவர், குழப்பவாதி. ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா தெளிவான முடிவு எடுக்கணும்ல. அந்த மாதிரியான அமைப்புலாம் இப்போது இந்த மாதிரியான இதில் இருக்காது. ஆகவே அதில் மட்டும் கொஞ்சம்
அதாவது சனி பாபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடாது. பாபத்துவத்தை அடையாமல் இருக்கும் பொழுது நல்லவைகள் நடக்கும். அதே நேரத்தில் எப்படி இருந்தாலும் கெடுக்கக்கூடிய கிரகங்கள்னால் சூரியன் தான். மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதி, சனிக்கு ஜென்ம விரோதி. சூரிய சந்திர இந்த 2 கிரகங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவ் அமைப்புகளை செய்யும். முதல் நிலை அமைப்புள்ள அட்டமாதிபதியாக சூரியன் நெகட்டிவ் அமைப்பு செய்வார். நெகட்டிவ்னா என்னங்க, சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடாது, சூரியனும் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கக்கூடாது, சூரியனே ராகுவோடு கேதுவோடு இணைந்து கிரகண தோஷத்தை அடைந்திருக்கக்கூடாது. இந்த மாதிரியான அமைப்புகளில் சூரிய தசை 6 வருஷங்க. வெளிநாடு வெளிமாநிலம் தூரிடங்கள் போன்ற அமைப்புகளில், பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில், பேராசை அமைப்புகளில் ஈடுபடுத்தி நஷ்டத்தை அடைய வைக்கும். சந்திர திசையும் பெரிய அளவில் அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை செய்யாது. 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட செவ்வாய் அப்படி ஒன்றும் மனமறிந்த நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்க மாட்டார். ஆகவே சூரிய சந்திர செவ்வாய் குரு ஆகிய 4 கிரகங்களும் யோசித்து பலன் தரக்கூடியவைகளாக இருக்கும். நிதானமாக இதாகத்தான் இருக்கும். இந்த கிரகங்கள் பலன் தரணும்னா 3, 6, 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய உபசய ஸ்தானங்களில் நட்பு நிலைமைகளில் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக யோக பலன்களை நிச்சயமாக செய்யும். எல்லா அவயோக கிரகங்களும் கெடுதல்களை செஞ்சிடறதில்லை. ஆக 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சூரிய சந்திர செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் அப்படியே நல்ல விதமாக இருக்கும் பொழுது அவர்களாலும் ஓரளவிற்கு யோக பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஆயினும் சனி புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் வலுத்திருப்பது மிகப்பெரிய யோகம். இவர்களுடைய கிரக தசைகள் வலிமையாக வருவது மிகப்பெரிய யோகம்.